நம்ம தமிழகத்தினுடைய முதல்வரான ஜோசப் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் டேட் அப்டேட் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நானும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 6 மாதமாங்க ஜனநாயகன் ஒரு டாபிக் எடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் டேட் அப்டேட் அப்படி இல்லைனா சென்சார் கேஸ் அப்டேட் இதை பற்றி தான் பேசியிருக்கேன். எனக்கு தாண்டா படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த நம்ம சேனல் வந்து போன வருஷம் நவம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சரி இன்னும் ஒரு மாதம் தான் ஜனநாயகன் பற்றி பேசுவோம், இதுக்கப்புறம் விஜய் சார் பற்றி பேச முடியாதுன்னு ஒரு மாதிரி லைட்டாக கவலையாக இருந்தேன். பார்த்தா தலைவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்காண்டி படத்தை போஸ்ட்போன் பண்ணி கடந்த 6 மாதமாக கண்டென்ட் கொடுத்துருக்காரு அப்படி தான் சொல்லிடணும். பட் பை த வே இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும், ப்ரொடியூசர் என்ன பிளானில் இருக்காருங்கிறத பற்றி தாங்க டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு இவன் பேசியிருக்கிறது நல்லா இருக்கு, எனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. நான் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஒரு கடினமான டாஸ்கில் உங்களுக்கு கொடுக்க விரும்பலை. ஜஸ்ட் லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ முதலாவதாங்க ஆக்சுவலி வந்து எல்லாருமே வந்து எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சென்சார் சர்டிஃபிகேட் தான் வெயிட் பண்ணிருந்தாங்க. கிடச்சிருச்சுன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி அந்த டைமில் வந்து என்ன சொல்லிட்டுருந்தாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் கையில் தான் படம் வந்து இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் பீரியடில் நீங்கள் எந்த படம் ரிலீஸ் பண்ணாலுமே எலெக்ஷன் கமிஷன்கிட்ட படத்தை காட்டிட்டு தான் ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா ஏதாவது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஃபிலிமாக இருந்துச்சுன்னா அந்த டைம் வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ ஜனநாயகன் பொறுத்தவரை வந்து நாங்கள் 3 மணி நேரம் டிவிக்கு கேம்பெயின் படம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து இல்லைங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் ரிசல்ட் வந்த பிறகு ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிசல்ட்லாம் வந்துடுச்சு. யாருமே எதிர்பார்க்காத விதமாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து ஆயிட்டார். ஸோ அதனால் இப்போ ப்ரொடியூசர் வந்து என்ன பிளானில் வந்து இருக்கார் அப்படின்னா விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கார். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ அனுப்புறவு தான் சீஃப் மினிஸ்டர் ஆனார். ஆனால் விஜய் அவர்கள் தனியால் இருந்து வெறும் 2 வருஷம் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட அகெயின்ஸ்டாக இருந்துட்டு இங்கே 2 திராவிடியன் பார்ட்டியை எதிர்த்து சிங்கிள் மேனாக சிங்கிள் பார்ட்டியாக 100+ சீட் ஜெயிச்சிருக்கு. ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டில் லைக் சொல்லும் போதே நமக்கு எவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஸோ அதனால் ப்ரொடியூசர் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜனநாயகன் வந்து விஜய் அவர்களோட கடைசி படம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்க வரமாட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய படத்தை, அதுவும் கடைசி படத்தை சும்மா ஒரு ரேண்டமாக May 30th அப்போலாம் ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஏதாவது ஒரு ஸ்பெஷலான டேயில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ப்ரொடியூசர் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா விஜய் அவர்களுடைய பர்த்டேவை முன்னிட்டு ஜூன் 19 அல்லது ஜூன் 22 இந்த 2 டேட்டில் வந்து எனக்காவது படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளானில் இருந்திருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வரும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தோம். பட் ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வேறு மைண்ட் செட்லேருந்து இருக்கார். சரி ஒரு நல்ல ஃபேர்வெல் ஃபிலிமாக அந்த படம் இருக்கணும், படம் தான் லீக் ஆகிடுச்சு, நிறையா தடைகள்லாம் வந்துடுச்சு, ரிலீஸ் டேட் ஆச்சு கொஞ்சம் விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல ஃபேர்வெல் ரிலீஸாக இருக்கணும்னு சொல்லி ப்ரொடியூசர் வந்து இப்போ இந்த முடிவு வந்து எடுத்திருக்காரு. ஸோ அதனால் தளபதி ரசிகர்கள் யாரும் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும்னு ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்காதீங்க. ஜூன் மாதம் தான் வந்து ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணுறங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. பட் ரசிகர்களுடைய மைண்ட் செட்டை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தளபதி ரசிகன் தான். என்ன தான் படம் லீக் ஆனால் நான் இன்னும் படத்தை பார்க்காம வந்து இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும் ஒரு க்யூரியாசிட்டி வந்து இருக்குது. சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ணுங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து என்னையே வந்து என் மனசை தேர்த்திக்கிறேன் அப்படி தான் சொல்லணும். ஸோ ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் பற்றின உங்களுடைய ஹானஸ்டான ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதில் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.